நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா பல ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிட்டு வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது தென் மாவட்டங்களில் அதிக அளவு கனமழை பெய்ததால் நம்ம ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அன்னதானம் செஞ்சிட்ருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு போர்வை, உடை இது போன்ற நல்ல விஷயங்களை முன்வந்து தன்னுடைய சொந்த செலவில் யாருடைய செலவும் எதிர்பார்க்காம தன்னுடைய சொந்த செலவில் நம்ம ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா செஞ்சுட்டு வரதை ஏற்கனவே சென்ற பதிவில் நான் போட்டிருந்தேன். அந்த வகையில் இப்போ தன்னுடைய கையில் பணம் இல்லாத சூழ்நிலையிலும் தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய பாபாமார்கள் கொடுத்த வளையலை அடமானம் வைத்து அந்த பணத்தை எடுத்து சென்று உதவுவதற்காக பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அம்மா இந்த நகையை அடகு வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த காட்சிகளை நாம் இப்போ பார்க்கலாம். பாருங்க, வெள்ளம் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருக்கு, மழை அடிச்சு விட்டுட்டு இருக்கு. நாங்கள் அது கிராமத்துக்குள்ள போயிட்டு அன்னதானம் போட்டுட்டு நான் போயிட்டு இருக்கோம். நான் போகணும்னு நினைஞ்சிட்டு தான் இருக்கு. மக்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்துருக்கேன். பாருங்க எவ்வளவு மக்கள் தண்ணி வெள்ளத்துல இருக்காங்கன்னு பாருங்க. அன்னதானம் போடுறதுக்கு காசு இல்லை. இது என்னுடைய பாபா கொடுத்த வளையல். அதை நீ கலட்டி அடமானம் வைக்கிறேன். எவ்வளவு வருதோ அதை எடுத்துட்டு போய் அன்னதானம் போடுறதுக்காக முத்தூட் பைனான்ஸ்ல நிற்கணும். நான் எவ்வளவு வருதுங்கிறது பார்ப்போம். எனக்குள்ள பொருள் எல்லாமே மக்களுக்காக தான். அரிசி வாங்கவும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் காசு இல்லை. அதுக்காக அடமானம் வச்சுட்டு இருக்கு. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அது இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தாதான் நாளை சாப்பாட்டுக்கு கொடுக்க முடியும். அதுக்காக குடும்பத்துக்காக வைக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு குடும்பமாக இருக்கிற என் மக்களுக்காக செய்கிறேன் இதை. ஏன்னா நான் இறந்தா எனக்காக நீங்கள் எல்லாரும் வருவீங்க இல்லையா, அதுக்காக. பின்னி கிடக்காது, ரொம்ப நாள் ஆச்சுல போட்டு. அது மாலையை உத்திராட்சியோட பின்னிடுச்சு. முத்துட்டில் மாத்திரம்தான் கூட காசு தருவாங்க, மற்றதுல எல்லாம் கூட தர மாட்டாங்க. அதுக்காக இங்கே வர்றது. இங்கே வந்தால் கூட கொஞ்சம் காசு கிடைக்கும் இல்லையா, மக்களுக்காக என்ன செய்யணும், அதுக்காக இங்கே வர்றது. அது இல்லாமல் மாதம் மாதம் கொஞ்சம் வட்டி கட்டிட்டா இருக்கும். மாதம் வட்டி கட்டலையோ பொருள் போயிடும். எல்லாருக்கும் இது இதாக இருக்கும். லட்சத்தி 64,000. சரி, இருக்குதா? இதில் எடுத்துக்கிற முடியாதா? சரி சரி. ஓ சரி, நட்டா இந்தாங்கம்மா. சரிங்கம்மா, சரி, ரொம்ப நன்றி.